அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் வேணி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர நான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமாநகருளானே. ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரினில் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருள தம்மான் அரங்கத்தம்மான் நகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆவணி மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை, ஏகாதசி திதி இரவு 2:42, பின்னாடி துவாதசி திதி, பூராட நட்சத்திரம் 10:27 இரவு, பின்னாடி உத்திராட நட்சத்திரம், அமிர்த யோகம், ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு. இன்று யோகம் நன்றாக இருக்கிறது, ஆனால் நட்சத்திரம் நன்றாக இல்லை. அதனால இன்றைக்கு நாள் எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பூராட நட்சத்திரத்தில் எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த சூரியன் புதன் கேது சிம்மத்தில் இருக்கு, கன்னியில செவ்வாய் இருக்கு, சந்திரன் தனுசுக்கு வந்துட்டாரு, சனி ராகு கும்பத்தில், மிதுனத்தில் குரு, சுக்கிரன் கடகத்தில் இருக்காரு. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு 4ல் சுக்கிரன் இருக்காரு, 11ல் சனி ராகு இருக்காரு, 5ஆம் அதிபதி 5ல் இருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் குருவுடைய அமைப்பு சரியா இல்லை. இருந்தாலும் குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறது நல்ல அமைப்பு. குரு பார்வை மிகச்சிறப்பு. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு ரிஷபராசிக்கு 4ஆம் அதிபதி 4ல் இருக்காரு, 2ஆம் அதிபதி 4ல், கேது 4ல். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. சனி ராகு 10ல் இருக்காரு. இது ஒரு பெரிய சிறந்த அமைப்பு. அதனால் உங்களுக்கு நேரம் அமோகமான நாள், நன்றாக இருக்கிறது, நல்லது நடக்கும். மிதுன ராசி என்பவர்களை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதெல்லாம் தடைப்படும், பிரச்சனைகள் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், சொந்த வீடு கட்டிட்டு போகலாம். இப்படியெல்லாம் ஒரு அமைப்புகள் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு நாள் சரியில்லை. உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. விரயங்களை உண்டு, தேவையில்லாத விரயங்களை உண்டு பண்ணுவாங்க. முடிஞ்சால் நல்ல விரயமாக பண்ணுங்க. அன்பான சிம்ம ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்காரு, 2ஆம் அதிபதியும் ராசியிலே இருக்காரு. ஆனால் குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். சனி ராகு 7ல் இருக்கிறதுனால மனைவி கணவனுடைய உடலிலே கவனம் தேவை. அன்பான சிம்ம ராசி என்பதில் நல்ல நாள், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு சனி ராகு 6ல் இருக்காரு, குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் குரு பதவி பறிபோகும் சொல்லுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பெயர் ஏற்படும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். பணிவு ரொம்ப தேவை. இந்த ஒரு 7 மாதம் இருக்குது. இந்த 7 மாதத்துக்கு ரொம்ப பணிவாக இருங்க. தவறு செய்யலைன்னா கூட ஒத்துக்குங்க, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் குற்றமில்லை, பணிந்து போங்க, நல்லது நடக்கும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார். 9ஆம் இடத்துல குரு ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரப்படி வந்தாலும் சரி, அந்த ஜாதகத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. அப்படின்லாம் ஒரு விதி இருக்குது. அதனால் 9ஆம் இடத்துல குரு போது அமோகமான நாள், நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் 8ஆம் இடத்துல இருக்கார் குரு. குருவுக்கு 8ஆம் இடம் நல்ல இடம் இல்லை. அதனால் உங்களை எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டார். தடை தடங்கள் தாமதம் அப்படி பண்ணிடுவார். அதனால் அன்பான நேயர்களை நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நலம். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பவர்களை, உங்களுக்கு சனி ராகு 3ல் இருக்காரு. நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது நல்ல குழந்தைகள்லாம் நல்லா படிக்கலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், திருமணம் பண்ணலாம், குழந்தை ஏற்படும், வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம். இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கிறது.
அதனால் பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு குருபான 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. உடல்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துங்க. நீங்கள் உங்களை சார்ந்தவங்கன்னா உங்கள் அப்பா அம்மா உங்கள் மனைவி குழந்தைகள் அப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7 நடக்குது. இருந்தாலும் குரு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நல்லது நடக்கும், பார்த்து நடந்துங்க. மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் சரியில்லை. 7 ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ 70 வயசுக்கு மேலே போனவங்கெல்லாம் 3வது சுற்று வந்துடும். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கு குருவுடைய பார்வை நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகராசி என்பவர்கள்லாம் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் நீ 7 சனி இருக்கிறது. நீ ரொம்ப கவனமாக பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும். எந்த சுற்றாக இருந்தாலும் 7 இருந்தாலே கஷ்டம்தான். 7 கூட்டிடுச்சுன்னு சொல்லுவாங்க. 7 வந்துட்டாலே கஷ்டம்தான். அதனால் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க. கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க. காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. எள்ளு தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். வண்டி பாத்திரம் கிடச்சதுன்னா அதனால அர்ச்சனை பண்ணுவோம், ரொம்ப நல்லது. சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது. இந்த கோளறு திருப்பதியை பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் தீரும். அன்பான நேயர்களை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அதாவது ஏன்னு சொன்னால், இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பரிகாரம் என்று சொல்லி தவறான ஒரு பாதையில் போயிட்டு இருக்காங்க. அது பரிகாரம் என்பது சொல் சரின்னு எனக்கு படலை. ஏன்னா இந்த பரிகாரத்தை முறையாக பண்ணணும். முறையாக பண்ணாங்கன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். முறை இல்லாமல் பண்ணாங்கன்னா அது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்காது. அதனால் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிராமத்தில் மழையே பெய்யலையா. நீண்ட நாளாக ஒரு 10 ஆண்டுகளாக மழை இல்லாமல் பஞ்சம் தவிர்த்து போச்சோம். உடனே அங்கே ஒரு நல்ல வேதியரை போய் கேட்டிருக்காங்க. ருத்ர ஜபம் பாராயணம் பண்ணால் மழை வந்துடும், ருத்ர யோகம் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நல்ல வேதியர்களை பூரா கூடி கொண்டு வச்சு உத்திர யாகம் பண்ணியிருக்காங்க. உத்திர யாகம் பண்ணி 6 மாதம் வரையும் மழை பெய்யலை. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, மழையே இல்லை. உடனே சங்கராச்சாரிய சாமிகிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் மழையில் பஞ்சமாக போச்சு, நாங்கள் யுத்திர யாகம் பண்ணால் மழை பெய்யும்னு சொன்னாங்க. நாங்கள் நிறைய செலவு பண்ணி நல்லா சிவாச்சாரியெல்லாம் வச்சு பண்ணணும், மழையே பெய்யலை அப்படின்னு. நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா நல்லா தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பண்ண சிவாச்சாரியர்களை யாரையா ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்கன்னா உடனே அவங்கள கூட்டிகிட்டு போனாங்களா. ருத்ரயாகம் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு தான் பண்ணோம்னாங்களா. உப்பு இல்லாமல் சாப்பிட்டீங்களா, உப்பு போட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டாராம். உப்பு போட்டு தான் சாப்பிட்டோம். உப்பு போட்டு சாப்பிட்டா அந்த யுத்திர ஹோமம் யாகம் பலன் தராது. இந்த யுத்திர பாராயணம் பண்ணுற வரையும் உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டதனுடைய ஒரு குறை தான் மழையை பெய்யல. மறுபடியும் முறையாக பண்ணுங்கள், நீங்கள் மண்ணில் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புனாராம். மறுபடியும் அந்த யாகம் அதே முறைப்படி பண்ணாங்களா, மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சின்ன தவறு பாருங்கள். அது எவ்வளோ ரூபா செலவு பண்ணி அந்த யுத்ர ஹோமம் யாகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் மழை பெய்யலை. மறுபடியும் முறையாக பண்ணோன்னா மழை பெஞ்சிருக்கு. இது நான் சொல்லலை, சங்கராச்சாரியார் சொன்னதுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் படித்தேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் நம்ம ஒரு காரியங்களை பண்ணணும்னா அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அந்த முறைப்படி நம்ம அந்த பரிகாரங்களை நம்ம பண்ணோம்னா அதுக்கு நிறைய நல்ல பலன் உண்டு. அதனால் உடனே நடக்குது. அது தவறாக பண்ணோம்னா அது சந்தர்ப்பமே இல்லை. அது பரிகாரம் என்ற சொல் தவறு. அதனால் முறையை யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாருமே அவசரத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, காசுக்காக பண்ணுறாங்களே தவிர அக்கறையோடு பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் நிறைய படித்தவங்களாம் முறையாக தர்மத்தோடு பண்ணுறாங்க. ஒரு நல்ல பரிகாரம் பண்ணணும்னா நல்ல வேதம் படித்தவர்களை வச்சு பண்ணணும். அதுக்கு இப்போ பெரும்பகுதி வாய்ப்பு இல்லை. அதனால் பிரார்த்தனை, பாராயணம் இதுதான் நமக்கு நல்லது. நமக்கு சைவ சமய குறவர்கள் 4 நிறைய 12 திருமுறைகளெல்லாம் நமக்கு தந்திருக்காங்க. 4 ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு திருமறைகளை தந்திருக்காங்க. அந்த திருமறைகளை பூரா நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும். அன்பான நேயர்களை, நம்ம குழந்தைகள் நலமுடன் வாழணும், நல்லா படிக்கணும், அதுக்கு நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாத முருகப்பெருமானையும் அன்னை பராசக்தி ஸ்ரீ முத்துமகாமாரி எம்பையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.